ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 13ஆம் பாசுரம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்தி மைப்பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரம்பாவாய். விளக்கம். பறவைகளின் வடிவில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவனும் ராவணனின் தலையை கிள்ளி எறிந்தவனுமான பெருமாளின் பெருமையை பாடிக்கொண்டு மற்ற பெண்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். வெள்ளி தோன்றி வியாழன் மறைந்து விட்டது. பறவைகளெல்லாம் குரல் எழுப்பத் தொடங்கிவிட்டன. தாமரை பூவும் மானையும் போன்ற கண் அழகுடையவளே, பதுமை போன்ற அழகியே, இந்த நல்ல நாளில் கண்ணனை தனியே நினைக்கின்ற கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு கலந்து உடம்பு குளிர நீராடாமல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே என கேட்பது போல் அமைந்துள்ளது.